என்ன தனியா பேசணும்னு உரக்குழி பக்கமா கூப்பிட்டு வந்திருக்கீங்க? வாங்க அந்த பக்கமா தண்ணி தொட்டி பக்கம் போய் நின்று பேசலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். உரக்குழியில் என்ன இருக்கு? மாட்டு சாணம் இருக்கதான் செய்யும், மாடு வளர்க்குற எல்லா வீட்லயும். அதெல்லாம் பார்க்க முடியுமா? அந்த காலத்துல நாங்களாம் சாணி முழுகுல வீட்டில தான் இருந்திருக்கோம். அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அம்மா, உங்க வயசு என்ன? முக்கியமா நான் அதை தான் சொல்றதுக்காக கூப்பிட்டேன். என்னோட ஜாதகம் டீட்டெயில்ஸ் எல்லாத்துலயும் எங்க அக்கா வயசு 30ன்னு போட்டு கொடுப்பா. ஆனா எனக்கு வயசு 35 ஆகுது. உங்களுக்கு என்ன வயசு? ஒரு 23 24 இருக்குமா? 23. எனக்கு 35 வயசு, உங்களுக்கு 23 வயசு. ரெண்டுக்கும் ஒத்து வருமானு எனக்கு தெரியாது. அதனாலதான் எங்க அக்கா போய் சொல்லி ஜாதகத்தை கொடுத்து ஓகே பண்ணியிருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. அதான் உங்களை பார்த்து நேரில் பேசிடலான்ட்டு தான் தனியா பேசணும்னு கூப்பிட்டேன். வேற எனக்கு எந்த கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான். அதை தாண்டி சொல்ல போனா எனக்கு ஒரே ஒரு தோட்டம் இருக்குது, அவ்வளவுதான். வேற வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோட சம்பாத்தியத்துல குடும்பத்தை ஓட்டலாம், அவ்வளவுதான் முடியும். அதை உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை நீங்க வீட்டுல பேசிக்கிடுங்க. வேற ஒண்ணும் இல்ல, இதை சொல்லதான் கூப்பிட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி, அப்ப வாங்க உள்ள போலாம். என்ன அந்த ஆளு அவர் பாட்டுக்கு வந்தாரு, அவர் வயசை சொன்னாரு, டீட்டெயில சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கான்னு கேட்டுட்டு இல்லைன்னதும் போயிட்டாரு. ஒருவேளை இந்த மனுஷன் நல்ல மனுஷனா தான் இருக்குமோ? ஆனா வயசும் பாரு, நம்மளை விட வயசு அதிகம் தான். 10 வயசு டிஃப்ரெண்ட்னாலும் உண்மையை பேசுறாரு. நல்ல ஆளா தான் இருக்குமோ? ஓகே, சொல்லலாமா வேண்டாமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்னவா? ஆமா, உங்களதான். கொஞ்சம் வாங்க. என்னாச்சு? வேற எதுவும் என்கிட்ட டீட்டெயில் கேட்கணுமா? இல்ல, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, உங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க. என்ன பத்தி எதுவுமே நீங்க கேட்கல. உங்களுக்கு நீ பிடிச்சிருக்கா இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. இவ்வளவு வயசு வித்தியாசத்துல யாரு கல்யாணம் பண்ணுவா? இப்ப இருக்க பொண்ணுங்க, அது மாடர்னா இருக்க பொண்ணுங்க எல்லாமே 2 வயசு 1 வயசு தான் வித்தியாசம் பார்ப்பாங்க. அதை தாண்டி கூட போனாலே ஏஜ் ஆயிருச்சு, நீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் என்ன எப்படி ஓகே பண்ணுவீங்க? இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வயசு வித்தியாசத்தை மட்டும். மற்றபடி எனக்கு எதுவும் சொல்லணும்னு தோணல. அதனாலதான் அதை மட்டும் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். அங்க வச்சு சொல்ல முடியாதுல்ல, எங்க அக்கா கோவப்படுவாங்க, வீட்டுல உள்ளவங்களும் வருத்தப்படுவாங்க, நம்ம ஒன்னும் சொல்லி கொடுத்துருக்கோம் இவன் இப்படி சொல்றானேன்னு. அதனாலதான் தனியா கூப்பிட்டு சொன்னேன். கண்டிப்பா ஓகே பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கு நீங்க வயசு சொல்லணும். நான் சொல்லாமலே இருந்திருக்கலாமே. எனக்கு தான் உங்களை பார்த்ததுமே தெரியுது உங்களுக்கு எப்படியும் வயசு கூட இருக்கும்னு. அது அப்படி இல்ல, எனக்கு அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனாலதான் கூப்பிட்டு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதை கூட இப்பவே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் பேசிக்கிறேன் எங்க வீட்டுல. நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா, நீங்க பொண்ணுங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொண்ணுங்க இல்லைன்னா குடும்பமே இல்ல. ஏது இந்த குழந்தை பெத்துக்கிறது அதை பத்தி சொல்றீங்களா? சேச்சா, பொண்ணுங்கன்னா அதுக்கு மட்டும் கிடையாது. பொண்ணுங்க தான் ஒரு வீட்டோட முதுகெலும்பே. ஒரு பொண்ணு இல்லைன்னா ஒரு ஆணால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைப்பேன். அது அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், நம்ம கூட வாழ போற பொண்ணு நம்ம மனைவியா கூட இருக்கலாம், நம்ம தோழியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா யாராவது ஒரு துணையோட மட்டும்தான் ஒரு ஆணால வாழ முடியும். அப்படி ஒரு பொண்ணு இல்லைன்னா ஆண்கள் எல்லாம் சீரோ தான். ஏன் உங்களுக்காக துணி துவச்சு போட்டு பாத்திரம் கழுவி உங்களுக்கு வேலை பார்த்து வேலைக்காரி மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா உங்களால ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? சேச்சா, நான் அப்படி சொல்லல. இல்ல, ஆண்களும் பெண்களும் சமம் தான் சொல்ல வரேன். சமம்னா எப்படி? நாங்க வீட்டு வேலை செய்யணும், நீங்க வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரணும், அதுவா? அப்படின்னு இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது தான். நீங்க சமைக்கிறீங்கன்னா கூட வந்து நான் பாத்திரம் கழுவி தரது, சமைக்க காய்கறி வெட்டி தரது, இந்த மாதிரி எல்லா வேலையிலுமே கூட வந்து சமமா வேலை செஞ்சு நாங்களும் உங்களுக்கு உதவியா இருக்கிறது தான். ஓ, இதுதான் சமமா? அப்படி இல்ல, வெளியில போய் நீங்க வேலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நீங்களும் போய் வேலை பார்க்கலாம். எல்லா உரிமையும் உண்டு. இல்ல, இந்த உரிமையெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களா இல்ல நாங்க எடுத்துக்கணுமா? இந்த உரிமையெல்லாம் உங்களோடது, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு யாரும் உங்களுக்கு பர்மிஷன் தரணும்னு அவசியம் இல்ல. சரி, உள்ள போலாமா? இல்ல, எனக்கு ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ இன்டர்வியூக்கு வந்த மாதிரி இருக்கு. இருக்குல்ல. நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கல. நீங்களே எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன உங்களை கேள்வி கேட்கறது? எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசை. ஓ, லவர் கிடைச்சிட்டாங்களா? இல்ல, அப்படி ஒரு லக்கி மேனை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளதான் எங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடுன்னு சொல்லி என்னைய இன்னைக்கு ஊர்ல இருந்து அப்பா சீரியஸா இருக்காங்க, பனையில இருந்து உளுந்துட்டாங்கன்னு சொல்லி வர சொல்லி இன்னைக்கு எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீங்க உங்களை வர வச்சுட்டாங்க. அந்த காண்டில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன். அதுக்குதான் இவ்வளவு கோவமா? சரி வாங்க, நம்ம உள்ள போலாம். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். எங்க நீங்க பேசுனீங்க? கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு இன்டர்வியூ தானே எடுத்துட்டு இருந்தீங்க. சரி சரி, வாங்க உள்ள போலாம். நீங்க நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒன்னும் சொல்லலையே. அது நானே இன்னும் முடிவெடுக்கல. சரி, யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதையும் சொல்லுங்க தாராளமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, நகை நட்டு எவ்வளவு கேட்பீங்க? நீங்க வேற கவர்மெண்ட் உத்தியோகக்காரரு, அதனால எப்படியும் நிறைய நகை எடுப்பீங்க. சேச்சா, நான் எங்க அக்கா கிட்ட நகையே கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க அம்மா கிட்டயே அதுதான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன், நகை பேச்சே எடுக்க கூடாதுன்னு. உண்மையாவா? தங்க விக்கிற விலைக்கு நீங்க நகையே எடுக்காம பொண்ணு எடுக்கிறீங்களா? அது என்னமோ மாட்டுக்கு விலை பேசுற மாதிரி நம்மள விலை பேசி வாங்குற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க ஒரு 100 பவுன் போட்டு வரீங்கன்னு வைங்களேன், அந்த 100 பவுன் கொடுத்து என்னைய விலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு எனக்கு. அதனால எனக்கு அது பிடிக்கல. உண்மையாவா?
ஆமா, அதனால நமக்கு நகையில எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்ல பிள்ளையா நம்மள புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்ணு தான் நமக்கு வேணும். கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ற மாதிரி அது மாதிரி இருந்துட்டாலே போதும், வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நகை பணம் அது இது அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில முன்னேறணும்னா சேர்ந்தே முன்னேறிட்டு போலாம். அவங்க கொண்டு வர்றதை தான் வச்சு நம்ம முன்னேறணும்னு இருக்கா என்ன? எனக்கு படிப்பு இருக்கு, தொழில் இருக்கு, அதை வச்சு நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் காப்பாத்திக்கிடுவேன். அதனால வரப்போற மனைவி நமக்கு கொண்டு வந்து நல்லா தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற மனசு நான் கிடையாது. சரி, நான் உள்ள போறேன், நீங்க வாங்க. ஏன் பெரிய பொண்ணு, இந்த பிள்ளை சிஞ்சான்னு பார்த்துட்டு நடக்கு. இங்கே உட்கார்ந்தது தான் நமக்கு நேரம் போகாது. பக்கத்து வீட்டில் பிங்கி வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்குல்ல, நம்ம ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோமா? சரியா மூஞ்சி வேற தெரிய மாட்டேன்ட்டு அதில் மாப்பிள்ளை யாருன்னு தெரில. நம்ம உள்ள ஒரு போய் அட்டண்டன்ஸை போட்டுட்டு அது ஏதாவது பச்சை கிச்சி முறுக்கு மிக்சர்னு எனக்கையாவது வாங்கி வச்சுப்போம். 2 அள்ளி விட்டு வருவோமா? பாரியா அப்படி ஏது ராகினி ஒத்தையில் விட்டுட்டா? லட்சுமி அக்கா நம்மளை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காவ தோட்டத்துக்கு. இந்த இப்போ வந்துடுறேன்னு வேற அவிய சொல்ல கேட்காம நம்ம வெளியே அந்த பிள்ளைய விட்டுட்டு போனால் நல்லா இருக்குமா? அட, அந்த பிள்ளை பத்திரமா வீட்டுக்குள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துல வந்துடலாம். லட்சுமி அக்கா வரதுக்குள்ள வந்துடலாம். வா, ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வருவோம். சரி அப்போ வா, ராகினிகிட்ட சொல்லிட்டு போவோம். ஏன் குட்டி பிள்ளை ராகினி, இந்த நாங்கள் பக்கத்து வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க ஆள் வந்திருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் இருந்து நாங்கள் ஒருட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். நீ உட்கார்ந்து டிவி பாரு என்ன, இப்போ வந்துடுவோம். கதவை பூட்டி வச்சுக்க, நாங்கள் வந்து சத்தம் தந்தாதான் நீ சத்தம் தரணும். ஓடியா 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 போயிட்டு ஓடி வந்துடுவோம். என்ன ரோசு, மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். மாப்பிள்ளைய ஓட விடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவோமா? சச்சா, வேண்டாம் வேண்டாம். என்னடி, அப்ப உனக்கு மாப்பிள்ளை ஓகேவா? இல்ல, யோசிச்சு தான் சொல்றேன்னு சொல்லணும். இல்ல, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்ல, எனக்கே தெரியல ஐசு. என்னப்பா, பொண்ணு பிள்ளைகிட்ட பேசிட்டியா? பொண்ணு பிடிச்சிருக்கா? ஆமா ஆமா, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. இல்ல, சும்மா இருல. உனக்கா பொண்ணு பார்க்க வந்திருக்கு? உங்க மாமனுக்கு தானே பார்க்க வந்திருக்கு, அவனுக்கு தான் பிடிக்கணும். உனக்கு பொண்ணை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? என்னடா மச மசன்னு உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து சொல்லு. என்னப்பா, பொண்ணு பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கான்னு முதல் கேளுங்க. அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளைக்கே பொண்ணை பிடிச்சிருச்சு, உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசிடலாம். நாங்களும் என்ன சொன்னாலும் என் பொண்ணு கேப்பா. அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா போதும், சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். இந்த நகை பத்தி ஒன்னும் பேசலையே. சும்மா இருன்னு சொன்னேன். அட இருப்பா, அவிய பிள்ளைக்கு அவிய போடுவாவில்ல, போடியதை போடட்டும். அத கூட கேட்கலன்னா எப்படி? அரகரு அவிய நகை போடியது போடட்டும் தானே சொன்னாரு. ஆமா, அப்படிதான் மாப்பிள்ளை தம்பி சொன்னாரு. சரிதான், என் தம்பி அப்படிதான் சொன்னா. இருந்தாலும் என் தம்பி வக்கீலுக்கு படிச்சு வேலையில இருக்கான், கவர்மெண்ட் உத்தியோகத்துல. அவனுக்கு ஒரு நல்ல விவரணம் வந்துச்சுன்னா அவன் நகையும் கூட போடுற கேட்கணும்னு பார்த்தோம். நகை என் மோளுக்கு நாங்கள் எவ்வளோ போடின்னு தோணுதோ அதை தான் போடுவோம். அதை இப்போ சொல்ல முடியாது, இவ்வளோதான் அவ்வளோதான்னு. நாங்கள் கல்யாணத்துக்கு போடும்போது பார்த்துக்கிடுங்க. நகையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பொண்ணுக்கு முதல்ல பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. அட, என் பொண்ணு நாகஜலியதான்ப்பா கேப்பா. எங்களுக்கு பரிபூரண சம்மதம். மேற்கொண்டு ஜோசியர்கிட்ட போயிட்டு நாலு நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு தேதி குறிச்சு நம்ம ஒரு நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? எதுக்கும் பொண்ணுக்குள்ள வாயால சம்மதம்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இருங்க, அவளையே கூப்பிட்டு வர சொல்லியே சொல்லுவா வந்து. எல்லா கொமரிவெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கிய குசு குசுன்னு? ஒண்ணுலத்தே, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் வா ரோஸு, வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லிட்டு போ. நீ ஓவாயால சொன்னாதான் எந்திரிச்சு போவாங்களாம். ஏம்மா, மாப்பிள்ளைக்கு 30 வயசுலாம் கிடையாது, 35 வயசா. அட, வயசுல என்ன இருக்கலாம்? உங்க அப்பனுக்கு எனக்கு தான் 10-15 வயசு கூட. நாங்களும் என்ன நல்லா இல்லையா? குழந்தை பெத்துக்கலையா? நாங்க வாழலையா? ஏம்மா, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லுமா போ. ஏன்னா இதுல யோசிக்க என்ன வேண்டி இருக்குது? நீ சொல்ல வேண்டாம், நானே போய் சொல்றேன். ஏ ரோஸ் ரோஸ் நில்லு. இவாவே அங்க என்ன 7:30 கூட்ட வரலாம், போங்கத்தே போய் என்னன்னு பாருங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா? என்னம்மா நீ சபையில வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. சரி சரி, இதுல என்ன இருக்கு? இல்ல பொறுமையா யோசிச்சு சொல்லட்டும். குட்டைய குழப்பி போடுவா போல இருக்கு அந்த பிள்ளை. ஆனா என்னம்மா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? சரி வா, நகையும் உள்ள எவ்வளவு போடுவேன் என்னன்னு ஒழுங்கா சொல்லவும் மாட்டேக்கா. போனா போட்ட வேற இடம் நம்ம சம்பந்தம் பார்த்துக்கிடலாம். ஆமாம்மா, எனக்கும் இந்த வீட்டை பார்த்தா பெருசா ஒன்றும் இருக்குன்னு தோணல. ஆனா ஏக்கர் கணக்குல நிலம் கிடக்கு, சொத்து கிடக்கு, 10 கிடக்குன்னு இந்த தரகுக்காரன் ரொம்ப பில்டப் கொடுத்தான்.
கொடுத்த பிள்ளைப்புக்கு உங்க ஒன்றும் இல்லை அப்பங்க கோமணத்தோட உட்கார்ந்துருக்கேன். அவ்வளவும் ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒன்றும் சரியா படலை. இப்போதைக்கு அவனு ஒன்றும் போடலைனாலும் நம்ம பறவு இதாவே வைக்கல தானே இருக்கா. கேஸு கேட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து வாங்கிவிடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னது யோசிச்சு சொல்லியேன்னு சொல்லுது. நகையும் எவ்வளோ போடான்னு தெரியாமல் நம்ம என்னத்தை சரி சொல்லுறது தான் இருக்கு எனக்கும். சரின்னு நம்மளும் வீட்டில் போய் யோசிச்சு சொல்லியோன்னு சொல்லிடுவோம். அப்படின்னா சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அவியல் என்ன யோசிச்சு சொல்லியது, நாங்கள் போய் யோசிச்சு சொல்லியோன்னு நம்ம சொல்லிடுவோம். சரிங்க, நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. ஆமா, நாங்களும் வீட்ல போய் கலந்து பேசிட்டு இந்த சம்பந்தம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கிடியோம். என்ன பிங்கி பாட்டி, உங்களை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்குங்காவ, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. அதானே, இதே மாதிரி உங்க பையனுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து ஆள் வரும்போது இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அதுங்க வச்சாப்புல இவளுக்கு ஒரு மாப்பிளையை பார்த்து கட்டி விட்டுலான்னு பார்த்தா இவ்வளவு வந்துட்டாளுவல, இவ ஊர் பட்டில தம்பட்ட அடிச்சிருவாளுவல. வாங்களா. ஆமா, இதுல யாரு மாப்பிள்ளை? யாரு யாரு நல்லா ஷாருக்காரங்க முடிய வச்சுக்கிட்டு நல்லா கண்ணை முட்டை முட்டை கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்காரு, இவ்வளவுதான் இருக்கும் மாப்பிள்ள. இல்லக்கா, அவர் இல்ல மாப்பிள்ள, பக்கத்துல இருக்கவர் தான் மாப்பிள்ள. யார் இவரா? இவருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும் போல தெரியுதே. இவ்வளவு வயசான ஆளுக்கு இந்த பிள்ளைய கட்டி வைக்க போறாவ. எங்க மருமக புள்ள வக்கீலா இருக்காரு, கவர்மெண்ட் வக்கீல். ஓ அப்படியா விஷயம்? சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்களா, நாங்க இவியல வழி அனுப்பிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசியோம். சரி சரி, நீங்க பாருங்க, நாங்க ஐச பார்த்து பேசிட்டு வரோம். சரி சம்பந்தி, நாங்க அப்ப வரோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வீட்டுல போய் யோசிச்சு சொல்லுறோம் என்ன. சரிம்மா சரி. சரின்னு சொல்லவும் மனசு வரல, வேண்டான்னு சொல்லவும் மனசு இல்ல. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன ஐசு, திடீர்னு ரோஸுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாம் நடக்குது. ஏதோ அசம்பாவிதம் ஆகி போச்சா? ஊருக்குள்ள இந்த வேலை பெரிய பொண்ணு மைனி வீட்டுல வேலை செய்ய வேலைக்காரன் கூட ஏதோ துப்புன்னு இப்படி சட்டுப்பட்டுன்னு கல்யாண வேலை நடக்கு. எக்க என்னக்கா நீங்களே இப்படி பேசுறீங்க? அட இல்லடா, ஊருக்குள்ள அரசல் பரசலா பேசிக்கிடியாவே, அதான் கேட்டேன். எனக்கு தெரியும் ஐச பத்தி, நல்ல பிள்ளையாதான் தெரியா. ஒரே பியாச்சு அடிபடுதா, அதான் அவசர அவசரமா உங்க மாமியாரு மாப்பிள்ளையை அடி பிடிச்சு கட்டி வைக்குதா, வயசான ஆளுக்கா கட்டி வைக்குதா, அதான் கேட்டேன். இல்ல கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம்னு எங்க மாமியார் மாமனாரும் பார்த்து சரி சொல்லியிருக்காவ. இன்னும் ஐசு ஓகே சொல்லல, யோசிச்சு சொல்றேன்னு தான் சொல்லியிருக்கா. ஆமா ஆமா, கொஞ்சம் யோசிச்சே முடிவெடுக்க சொல்லு. கொஞ்சம் ஏஜ் அதிகமா தெரியுது. கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் உத்தியோகம்னு சொல்லிக்கிட்டு எதையாவது ஒண்ணு பிடிச்சி தலையில கட்டி வச்சிடாம வயசான லிஸ்ட. இப்படி ஒரு 10-11 வயசு டிஃபரெண்ட் இருக்கும் போலே தெரியுதே. ஆனா 30 வயசு தான் ஜாதகத்துல இதுல பயோடேட்டாவில் கொடுத்துருந்தாங்க. ஐஸ் என்னன்னாலும் அவனும் 35 வயசுன்னு சொல்றா. என்னன்னு தெரியல, நானே எல்லாம் எது சொன்னாலும் சரி சரின்னு மண்டை ஆட்டிக்கிறது இந்த வீட்டுல. அப்படிலாம் இருக்காத, உன் தலையில மிளகா அரைச்சிருவாங்க, கொஞ்சம் உஷாரா இரு. என்னாச்சு? ஆமா, மாப்பிள்ளை பையிட்ட நம்பர் வாங்கினியா? போன் நம்பரு இல்ல. அட என்ன நீ 4 வார்த்தை பேசி வாங்கி இருந்தா தானே தெரியும் மாப்பிள்ளையோட குணம் என்னன்னு. அதுக்கப்புறம் தானே மாப்பிள்ளை வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியும். போன் நம்பர் வாங்கியிருக்கலாம்ல. அட ஆமா பத்தியில, எனக்கு அந்த யோர்மை இல்லாம போச்சே. சரி இருக்கட்டும் விடு, அது வேற 10 வயசு கூடன்னு சொன்னா அந்த ரோஸ் ஐஸ். அதனால நீ கொஞ்சம் பார்த்து யோசிச்சே முடிவெடு. உனக்கு என்ன வயசு ஆகி போச்சு? 23 வயசு தானே ஆகுது. ஆமா, நீ வேலைக்கு தானே போயிருந்தா உன்னை எப்படி வர வச்சாங்க? அப்பா சீரியஸா இருக்கவன்னு சொல்லி ஏமாத்தி வர வச்சுட்டாங்க. அச்சோ பாவம். உங்க அம்மா தலையில கல்ல தூக்கி போட்டு போயிட்டே இரு, அவ்வளவுதான். எங்க ஜெயிலுக்கா? ஏ ரோஸ், நீ மாப்பிளைக்கு சரின்னு சொல்லுன்னா நீ யோசிச்சு சொல்லியங்க. இப்ப அவனும் யோசிச்சு சொல்லியன்ட்டு பேயாச்சு. என்ன ஏன்டா அந்த சம்பந்தம் சொன்னவனா நான் எங்க போவேன் மாப்பிளைக்கு? ஏமா இப்படி அவசரப்படுற? அதானே, என்னத்துக்கு இப்படி பிங்கி பாட்டி இப்படி அவசரப்பட்டுட்டு அடக்கிய? பாரு, 4 பேர் 4 விதமா என் காது பட பேசும்போது என் மகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சு அவளை மூஞ்சில கரிய பூசணும்னு நான் நினைக்கிறேன். அதான் என் மகளுக்கு நான் கவர்மெண்ட் உத்தியோகத்துல நல்ல மாப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கேன். கரிய பூசணும்னா அடுப்பு கறிய கொஞ்சம் எடுத்து மூஞ்சில பூசி விட்டுட்டு வர வேண்டியதானே. அதுக்கு என்னத்துக்கு கலடுக்க தலையில கட்டி விட்ட பாக்கிய உங்க மவளை. நீங்களும் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்களா. நீங்களும் வந்தாலே அந்த காரியம் வழங்காது. நான் அப்பயே நினைச்சேன். அடே அப்பா, அவியல் வேலை யோசிச்சு சொல்லியன்ட்டு வேயாச்சு உங்க மூஞ்ச பார்த்துட்டு தான் யோசிச்சு சொல்லியன்னு இருப்பவளா இருக்கும். வெளியே போங்களா முத. நாங்க சொல்றதை சொல்லிட்டோம், யோசிச்சு முடிவெடுங்க. அந்த முடி வளர்த்த பையன் கூட நல்லா எங்கு பாயா தெரியுறான். அவன் ஓகே தான் கொஞ்சம், ஆனா அப்ப கூட ஒரு திருட்டு பையன் கூட கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்கான். அவனும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வயசாகி போச்சு, அதான் பிரச்சனையா தோறுது. வயசால அந்த காலத்துல ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் மாதிரிலாம் என் பிள்ளை கிடையாது. அவ நான் சரின்னு சொன்னா அவ சரி. அப்ப நீங்களே கட்டிக்கிற வேண்டியதானே. எட்டு அந்த தொடாப்ப கட்டைய வெளியே போங்களா. பெரிய பொண்ணு வா, ஓடிடுவோம். பெரிய பொண்ணு, வடை பஜ்ஜி சொஞ்சின்னு எல்லாம் இருக்கு, வா தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏ சிக்கி சிக்கி பூம் பூம், சிக்கி சிக்கி பூம் பூம், சிக்கி சிக்கி பூம் பூம் பூம்.
இங்க என்னடே சங்கரே, உன் ஆளை பொண்ணு பார்த்துட்டு போறவ போல இருக்கு. என்னன்னே சொல்றீங்க? அந்த பிள்ளைதான் ஊர்ல இல்லையே. இப்பதான் நம்ம அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்தேன் சிகரெட் வாங்குறதுக்கு. அங்க போனேன்னா அங்க உன் ஆளு வீட்டு பக்கத்துல இருந்து கார்ல ஏறி நிறைய பேர் போனாவ. என்னன்னு பக்கத்துல விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க பொண்ணு பார்த்துட்டு போறாங்கன்னு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்து ஆள் வந்துருக்குன்னு. அதான் உனக்கு தெரியுமா என்னன்னு கேட்க வந்தேன். அந்த பிள்ளைங்க ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு தானே இருந்தது மாப்பிள்ளை போறத. என்னன்னு இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க? நான் என்னால குண்டு தூக்கி போட்டேன், நீங்க தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்ட. நீ தாடி மீசன் வளர்த்துக்கிட்டு தேவதாசா திரி. எங்கிருந்தாலும் வாழ்க. என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வேற என்ன பண்ண முடியும்? பின்னாடி துரத்தி என்னைய லவ் பண்ணுன்னா கேட்க முடியும்? ஏதோ பார்த்ததா அந்த பிள்ளைய பிடிச்சிருந்துச்சு, ஆசைப்பட்டே நமக்கு கிடைக்கும்னு, அது முடியாதுன்னு ஓடிட்டு என்ன செய்ய? அங்க போய் வம்பு பண்ணுனா வழக்கு தடி வாங்கிட்டு எங்க ஓடுறது சோத்துக்கு வழி இல்லாம. இதுதான் இந்த ஊர்ல பல்கா நம்ம வேலை செய்யற வீட்லயே ஆட்டையை போட்டுக்கிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடலாம். என்ன சொல்ற? போங்க பாஸ், நான் எக்காரணத்தை கொண்டு வந்த மாதிரி வேலையை மட்டும் நான் எப்பயும் செய்யவே மாட்டேன். அடப்போடா நீ வேற, எனக்கு சரியான வசமான நேரம் கிடைக்கல, அதனாலதான் நான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கேன். 3 வேளை சோறு உடுக்க விட தங்க இடம் இப்படி நமக்கு எல்லாம் பார்த்து செய்யற முதலாளி அம்மாவுக்கு நான் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன். நீ இப்படியே கரைஞ்சிக்கிட்டு தீரி. அட முதலாளி அம்மா சத்த மாதிரி இருக்கு. மாட்டை மரப்புல கட்டி போடுங்க, காத்து ரொம்ப அதிகமா இருக்கு, வேற கறவை கம்மியாயிரும் பாத்துக்கிடுங்க. கறவை கம்மியாயிரும்னா பால் கம்மியா கிடக்குமா? ஆமா, இந்த காத்து ரொம்ப அதிகமா இருந்தா கறவை கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்குதான் சொல்லியே இந்த மாசம் அப்புறம் ஆடி மாசம்லாம் காத்து ரொம்ப ஓவரா இருக்கும், கொஞ்சம் அந்த மரவான இடத்துலயே கட்டி போடுங்க. அங்கனம் புல்லு மேய்ஞ்சிட்டு போட்டுன்னு நினைச்சீங்கன்னா இல்லைன்னா மாட்டுக்கு பால் வராது. இது வேறயா? இது தெரியாம போச்சு எங்களுக்கு. ஆமா, வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு. சரி பார்த்து மாட்டை ஆட்டை எல்லாம் கவனமா பத்திக்கிட்டு வாங்க. நான் வீட்டுல கிடக்கிறதுக்கு இதை கொண்டு போடியேன். ஏ சரசே நில்லு, நானும் வாரேன். எங்க உன் பெரியனுக்கு சோறு கொண்டு போயிட்டு வரியா? ஆமாக்கா. இல்ல மாட்டை மரப்புல கட்டி போட்டு வரேன். சரி பாஸ். நீர் இப்படி லொக்குன்னு இருமிக்கிட்டு கடந்து நீர் இப்படி பனை ஏறி சாவாண்டா போய் வாரம் ஆஸ்பத்திரிக்கு போய் நான் கூட்டிட்டு போறேன். நீர் என்னத்த பாக்கியர்னு தெரியல, எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படி பார்த்துட்டு வரேன்னு மாத்திரை தின்னுக்கிட்டு இருக்கீரு. இன்னும் சரியாவாமான்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பாடு பார்க்கேன். இங்க பணம் ஒன்னும் ஏறாண்டாம். சரசு பிரிய அவனை ஏறிக்கிட்ட சிலத்திரையே, அவனை ஏறிட்டு அவன் கூட எடுத்துக்கிட்ட கருப்பட்டியே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சும்மா இரு லட்சுமி, நீ வேற. அதெல்லாம் ஒன்னும் இல்ல. நானும் இப்ப வர பாத்துக்கிட்டு இருக்கேன். இங்க நல்லா முடியாம கிடக்கு, எனக்கே தெரியுது. அதனாலதான் சொல்றேன், ஓய் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஆமா, லொக்குன்னு இருமிக்கிட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கடக்கியேறி எனக்கு தெரிஞ்சு. நீர் இப்படி கடந்தேன்னா வேலைக்கு ஆகாது. நீர் வீட்டுக்கு வரோம், 2 பேருமே போவோம். போயிட்டு சாயங்காலம் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அட அன்னைக்கு தானே சகல கூட்டு போனாரு, மாத்திரை மறுபடியும் வாங்கினது எல்லாம் இருக்கு. அதை ஒரு மாசம் சாப்பிட்டா சரியாயிரும். அது என்ன மாச கணக்கு சாப்பிடிய மாத்திரை? அது என்ன மாத்திரங்க? ஒன்னும் கேட்காம. அட சும்மா இரு லட்சுமி, ஒன்னும் இல்ல. நீர் எதையோ மறைக்கிறீரு என்கிட்ட. அதான் இன்னும் இழுத்து வச்சுக்கிட்டு எதுவும் பெரிய பிரச்சனையா ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. 2 பிள்ளைல வச்சிருக்கோம், பொட்ட பிள்ளைல, அதை கரை எத்தணும். ஆமா சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்க? ஆஸ்பத்திரிக்கு வாங்க, போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டாம். அப்புறம் இழுத்து வச்சுக்கிட்டு அந்த கடையில கடக்க போறீரா? பணையத்து முடியட்டும், பணையத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கிடலாம். அது வரைக்கும் ஒன்றும் செய்யாது. வேற பணம் ஏறலன்னா எப்படி வருமானம் வரும்? அதை இருக்கதை வச்சு கஞ்சிய கூழ குடிச்சு பார்த்துக்கிடலாம், ஒன்றும் தேவையில்ல. சின்ன திரட்ட என்ன நான் சொல்லிக்கிடியே, சேர்த்து இந்த பணையை ஏறிக்கப்பா, ஏறி கருப்பட்டியை மட்டும் எடுத்துக்க. என் அண்ணன் ஏதாவது குத்தைக்கு 4 பேர் கொடுக்க இடத்துல கொடுக்கமே, நீ என்ன தான்னு சொல்லுவோம். அவனே ஏகப்பட்ட பணம் ஏறிக்கிட்டு இருக்கான் அங்க இங்கன்னு. அவனுக்கே திங்கே நேரம் இல்ல, இருக்கே நேரம் இல்ல. அவன் எப்படி செய்வான்? அதெல்லாம் கருப்பட்டியை எடுத்துக்க சொன்னா எல்லாம் செய்வாவ. நீங்க முதல் உங்க உடம்ப தேத்துற வழிய பாருங்க. வாங்க எந்திரிங்க. நீங்க இப்படி லொக்குன்னு இருமிட்டு இருக்கத பார்க்க எனக்கு சங்கடமா இருக்கு. சரி நாளைக்கு பாத்துக்கிடலாம். இப்ப சாப்பிட தந்தாச்சு இல்ல, நான் பரவாயில்ல வாளிய கொண்டுட்டு வாரேன். நீ வீட்டுக்கு போனா போ, பிள்ளை ஒத்தையில இருக்கான்னு சொன்னல. அதான் பெரிய பொண்ணு உமால இருக்கான்னு. ராணி ஏதாவது தப்பா நினைக்க போறா. போ நீ கிளம்பு. நான் சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு நான் பாத்துக்கிட்டேன். நீங்க சொன்ன இப்படிதான் ஒரு பேச்சும் கேட்க மாட்டேன். எனக்கு வர பொரியலா இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம் வாங்க. இவ சொன்ன கேட்க மாட்டாப்புல இருக்க. இவ ஆஸ்பத்திரிக்கு வந்தான்னா டாக்டர் சொன்னா தெரிஞ்சு போயிருமே, இவளுக்கு வேற வருத்தப்படுவாள். அது என்ன இருமலு மாச கணக்காயி சரியாகாம இருக்க நோய், என்ன நோயின்னு தான் நானும் பாத்திருக்கேன். நீங்க இப்ப வராம நாங்க இருந்து எந்திக்க மாட்டேன். அம்மா நீ வீட்டுக்கு போ, சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். அம்மா நீ நான் சொன்னதை கேட்டா நான் வீட்டுக்கு வாரேன், இல்லாட்டினா வரைய முட்டே பாத்துக்க. என்னமோ பண்ணுங்க, நான் வாரேன்.
சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்கணும் அம்மா சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயே தீரணும்.